திருவரங்கத்திலிருந்து சசிதரன் கார்த்திகேயன் ஒரு கேள்வி கேட்கிறார். பாசுபதம், காலாமுகம் போன்ற சைவ மரபுகள் வழக்கத்தில் இல்லாம போனதும், சித்தாந்த சைவம் மட்டுமே எஞ்சி இருப்பதும் ஏன்? இது அவர் முன்னாடியே கேட்டார். பதில் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுலயும் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு. சிவனை வணங்குபவர்கள் சைவர்கள். இதுல வந்து ஒரே ஒரு ஒரு ஆஃப் ட்ராக் ஒண்ணு பண்ணிடுவோம். நம்ம வந்து வெவ்வேறு மரபுகள் ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் பேசணும். ஒரு கருத்தாக்கம், இந்தியாவில் நிலவக்கூடிய ஒரு கருத்தாக்கம், வைதீக வேதத்துல சொல்றத நம்ம வைதீகம்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய ருத்ரனை சிவன் என்ற லோக்கல் கடவுளுடன் இணைத்தார்கள். அதே மாதிரி தான் வந்து நாராயணன், விஷ்ணு இணைப்பு அப்படின்லாம் ஒரு கருத்தாக்கம் இருக்கு. இலக்கியத்தில் நமக்கு வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு அட்ரிபியூட்ஸோட எந்த கட்டத்தில் ஒவ்வொரு கடவுளும் வருகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விகள் இருக்குது. இதில் சில விடை தெரியாத கேள்விகள் இருக்குது. நான் சிலதெல்லாம் சொல்லிடுறேன். நான் ஏற்றுக்கொள்கிறேனா இல்லையாங்கிறத பற்றி இப்போ பேச போகிறதில்ல. ஆனால் நமக்கு தெரிந்து கடவுள் வழிபாட்டு முறை யக்ஞ முறையிலிருந்து வேறுபட்டு நான் சொல்கிறது. ஸோ வேதம் முதன்மைப்படுத்துவது யாகங்களை. ரிக்வேதத்தில் எண்ணற்ற கடவுள்கள் சொல்லப்படுகிறார்கள். அதில் அந்த கடவுள்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறார். அடுத்தடுத்த வேத சம்ஹிதைகள், இப்போ வேதமே வந்து எப்படி வந்து நம்ம தமிழ் சங்க மரபை சொல்லுகிறோமோ அதே மாதிரி பாடப்பட்டு பிறகு தொகுக்கப்படுகின்றன. அதனால தான் அதுக்கு சம்ஹிதை அப்படின்னு பேர். தொகுப்பு, ஆந்தாலஜி. ஸோ பலர் பலவேறு காலகட்டங்களில் பாடி வாய்மொழியாக பரவி இருந்ததை தொகுத்து அதை சடங்காக அங்கே மாறுது. அப்போ ஒரு யாகம் வளர்த்து அதற்கென்று ஒரு ஷேப் இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வந்து அதில் மந்திரங்கள் இருக்குது. இந்த மந்திர சம்ஹிதைகள்லேருந்து பிராமணங்கள் அப்படிங்கிற பிற்பகுதிகள்லாம் சேர்கின்றன. அதில் வந்து எப்படி இந்த சடங்குகளை செய்ய வேண்டும்ங்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அதில் உச்சரிக்கப்படுகிற மந்திரங்கள் முதன்மையாக வந்து விடுகின்றன. அதோடைய இப்படியெல்லாம் வரக்கூடியதோடைய இறுதியில் எண்டு அந்தமாக வருவது தான் வேதாந்தம் என்று சொல்லப்படுகிற உபநிடதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதில் வந்து கோவில் வழிபாடு என்பது வந்து ரொம்ப பெரிதாக பேசப்படுது. இது நான் அறிஞர்கள் நன்கு தெரிந்த ஒரு சில பேர்கிட்டலாம் பேசும்பொழுது, இல்லை இந்த இடத்துல இருக்குது, அங்கே ஒரு இடத்துல சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேடுறாங்க. வேத மரபில் கோவில்கள் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இல்லை. அந்த இடத்துல தான் வந்து இரு பெரும் சமயங்கள் தனியாகவே இந்திய பெருங்கண்டத்தில் தோன்றி, ஒன்று விஷ்ணுவை வழிபடக்கூடிய பாகவத மரபு. அப்பொழுதே அவர் இந்த பாகவதம்ங்கிற பேர் வந்துடுது. பகவான் பாகவதன்னு. அதை நடுவில் பௌத்தர்கள் வேற அதுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க. பகவான்னாலே புத்தர் தான். அதை விட்டுருவோம் இப்போதைக்கு. பாகவதர்கள் என்பது விஷ்ணு வழிபாட்டாளர்கள். அதே மாதிரி ஒரு மாபெரும் சைவ வழிபாட்டு முறை இருக்கு. இவர்கள் உருவத்தில் வழிபடப்படுகிறார்கள். இவர்களுடைய ஏர்லியஸ்ட் அவைலபிள் உருவம் மீனாட்சி ஜெயின் வந்து அருமையாக புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதில் இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த பகுதிகளில் இந்த வழிபாடு நடந்திருக்கு, நமக்கு என்ன ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் கிடைக்குது, அதிகபட்சமாக நம்ம அதுதான் பொருளாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். சிந்து வெளி பிரதேசங்களில் கிடைக்கக்கூடியதிலிருந்து உறுதியாக அதில் வந்து ஒரு சிவனுடைய ஒரு உருவம் என்று சொல்லுக பசுபதி என்னும் ஒரு வடிவத்தை சொல்கிற ஒரு இது பார்க்கலாம். ஒரு இப்படி கையை வைத்துக்கொண்டு ஒரு யோக நிலையில் உட்கார்ந்து கொண்டு நிறைய மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சீல் ஒன்று கிடைச்சிருக்கு. ரொம்ப எல்லாரும் சொல்கிறது வந்து இது பசுபதி என்னும் சிவனுடைய வடிவம் அப்படின்னு. அப்புறம் ஆகமங்கள்லாம் தோன்றுகின்றன. நமக்கு இதுவே வந்து உறுதியாக சொல்ல முடியாத காரணம் எழுத்து கிடையாது, அங்கே என்ன சொல்லியிருக்குன்னு தெரியல, இதை பார்த்தால் சேர்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் லிங்கங்கள் கிடைக்கின்றன, ரொம்ப பழமையான லிங்கங்கள் கிடைக்கின்றன. ஸோ ஒரு பக்கம் சிவன் சார்ந்த வழிபாடு, லிங்க வடிவங்கள் கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் விஷ்ணு வழிபாடு, அவருடைய அப்புறம் காசுகள் கிடைக்க ஆரம்பிக்கின்றன. அந்த எட்ஜில் கோர் இந்தியர்களாக இல்லாத, அதாவது ஜெனட்டிக்கலி இல்லாத சீன இந்திய இடைப்பட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ், குஷானர்கள், அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே நுழையும் பொழுதே அவர்கள் லெஜிட்டிமசிக்காக காயின் போடும் பொழுது ஈஷோ அப்படின்னு சிவனை குறிக்கக்கூடிய காசுகள், பிறகு விஷ்ணுவை குறிக்கக்கூடிய காசுகள், இதெல்லாம் வர்றதை பார்க்குறோம். இண்டோ கிரீக்ஸ், ஏன்னா எப்போவுமே வெளியால் உள்ளே வரும்பொழுது அவன் வந்து அங்கே நடக்கிற வழிமுறைகளை எடுத்துக்கொண்டு அதை முன்னெடுத்து வைப்பான். இண்டோ கிரீக்ஸுங்கிறவங்க நமக்கு தெரிந்து அலெக்சாண்டரோடு இங்கே வந்து அலெக்சாண்டர் படையெடுப்பின் போது இவ்வளவு தூரம் வந்தவங்க, அவர் திரும்பி போகிறாரு, போகும் வழியில் இறந்து போயிடுறாரு. அவர் பிடித்து வைத்திருந்த பகுதிகளை
தன்னுடைய தளபதிகளிடம் கொடுத்து விட்டு போகிறார். அப்படி ஒரு தளபதி பிடித்து வைத்த பகுதி தான் இந்த காந்தாரம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் இண்டோ கிரீக் ஆட்சி நடக்குது. இந்த காலகட்டம் தான் அர்த்தசாஸ்திரம் எழுதிய கௌடல்யருடைய காலகட்டம், சந்திரகுப்த மௌரியருடைய காலகட்டம். அது அசோகர் வரைக்கும் அது பரவுது. நமக்கு அதை பார்க்கலாம். அந்த சமயத்தில் அசோகருடைய கல்வெட்டுகள் இண்டோ கிரீக் பேரை குறிப்பிடுது. அதில் ஒருத்தன் வந்து ஹீலியோடோரஸ் அப்படிங்கிறவன் வந்து அகதோக்லிஸ் இவங்கெல்லாம் நாணயங்கள் போடுகிறார்கள். கிருஷ்ணர் பலராமர் வைத்து நாணயங்கள். கருட ஸ்தம்பம் ஒன்று எழுப்புறான். அவன் தன்னை ஹிலியோடோரேன பாகவத்தேனன்னு தன்னை குறிப்பிடுறான். ரைட், மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது எல்லாத்தையும் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, ஒரு பக்கம் வந்து விஷ்ணு சிவ வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் வேதத்தில் குறிப்பிடப்படக்கூடிய கடவுள்கள். யாரோ இணைத்தார்களா, இல்லை வேதத்தில் குறிப்பிடப்படுபவரோடு நடைமுறையில் மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருந்தெய்வமான விஷ்ணு நாராயணனை இணைத்தார்களா, அதே மாதிரி ருத்ரனோடு சிவனை இணைத்தார்களா? ஸ்பெக்குலேட்டிவ். ஆனால் இவர்களெல்லாம் யஜ்ஞ ரூபத்திலும் இருந்தார்கள், சிலா ரூபத்திலும் இருந்தார்கள். கோவிலாக அது மாற ஆரம்பிக்கிறது. அது ஸ்டாச்சு ரூஃப், ஒரு குடிசையாக இருந்து கல் கட்டடமாக, குகைகளாக இதெல்லாம் மாறுறத வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலி நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். இப்போ அதில் வந்து சிவனை மட்டும் எடுத்துப்போம். சிவனை வழிபடுபவர்கள் எல்லாரும் சைவர்கள் தான். ஸோ அந்த அளவில் வந்து ஒரே ஒற்றுமை தான் எல்லாருக்கும். அதில் வேதாந்த கருத்துகள் உள்ளே வர ஆரம்பிக்கின்றன. வேதாந்தத்துக்கு வெளிப்பட்ட கருத்துகளும் அதில் இருக்குது. சிவனை எப்படி வணங்குவது, வழிபடுவது, அந்த வழியில் தான் உங்களுக்கு நீங்கள் பல்வேறு ஸ்கூல்ஸை பார்க்குறீங்க. அதில் ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியது வந்து ஒன்று லகுலீச பாசுபதம் அப்படிங்கிறது. லகுலீசர் என்ற ஒருவர் இருந்தார். அவர் வந்து குஜராத்தில் கார்வான் அப்படிங்கிற பகுதியில் பிறந்து, அவரிடமிருந்து தொடங்கிய, குஜராத் பகுதியில் தொடங்கிய அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் சைவம், அவரே ஒரு சைவ குருவாக இருந்தார். அவர் கதைகள் எல்லாத்துக்குள்ளேயும் நான் போகல. கடற்கரை ஓரமாக பரவி பெங்கால் வரைக்கும் போயிருக்கு. நான் வளர்ந்த நாகப்பட்டினத்தில் எங்கெல்லாம் காயாரோகணம் அப்படின்னு ஒரு பெயருள்ள கோவில்கள் இருக்கோ, அங்கே லகுலீச பாசுபதம் ஓங்கி உயர்ந்து வளர்ந்ததுன்னு அர்த்தம். காஞ்சிபுரத்தில் இருக்குது, நாகப்பட்டினத்தில் கோவிலே காயாரோகண பெருமாள் தான். அப்போ அங்கெல்லாம் பரவியது. கர்நாடகத்தில், மகாராஷ்டிரத்தில், அப்படியே நீங்கள் அந்த அந்த கோஸ்ட் ஓரத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டு வாங்க, அப்படியே சுற்றி மேற்கவங்க வரைக்கும் நீங்கள் போகலாம். அப்போ பாசுபதம், லகுலீச பாசுபதம் பயங்கரமாக ஒரு வளர்ச்சி அடைந்து ஒரு சுமார் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து கோலோச்சியது. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து தென்னிந்திய பகுதிகளிலேயே தான் பெரும்பாலும் இந்த காபாலிக காலாமுக செக்ட்ஸ் உருவாச்சு. இது ஒவ்வொன்றும் வந்து தனித்து உருவானது. சில சமயங்கள் ஒன்றுக்கு எதிராக ஒன்று கூட இருந்திருக்கலாம். சிவன் தான், ஆனால் எங்க சிவன் அப்படிங்கிற மாதிரியானது. காஷ்மீரத்தில் காஷ்மீர சைவம் அப்படிங்கிற ஒரு பெரும் அமைப்பு உருவாகுது. இது எல்லாமே வந்து இதற்கான நூல்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கும் கிடைக்கின்றன. இப்போ காலாமுக நூல்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். காபாலிகத்தெல்லாம் ஒன்றும் பெரிதாக எஞ்சுவதில்லை. கண்டனத்தின் வழியாகத்தான் அவை கிடைக்கின்றன நமக்கு. ஆதிசங்கரர் இந்த எல்லாத்தையும் கண்டிக்கிறார். அவர்களுடைய நடத்தைகளை கண்டிக்கிறார், மெத்தடாலஜியை கண்டிக்கிறார், அவர்கள் கடவுளிடமிருந்து எதிர்பார்ப்பதை கண்டிக்கிறார், அவர் முழுமையாக கண்டிக்கிறார். சித்தாந்த சைவத்தையும் அவர் கண்டிக்கிறார். அதுதான் வேறு ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு வந்து சித்தாந்த சைவர்களுக்கும் ஸ்மார்த்தர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சங்கரர் சித்தாந்த சைவத்தை எவ்வாறு பார்த்தார்கள். காஷ்மீர சைவம் வளர்ச்சி அடைந்து மாறி அது சித்தாந்த சைவம் அதிலிருந்து உருவாகி வருவது தான் சித்தாந்த சைவம். அது பல பகுதிகளிலும் அரசர்களை சென்றடைகிறது. உண்மையில் வந்து நம்ம இன்னைக்கு சைவம் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் பார்க்காதீங்க. எங்கெல்லாம் பெரும் கோவில்கள் இருக்கின்றனவோ, மத்திய பிரதேசத்தில் கஜுராஹோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சித்தாந்த சைவ கோயில்கள். ஒடிஷாவில் தனித்து பெரிதாக நிற்கக்கூடிய எல்லாமே வந்து சித்தாந்த சைவ கோயில்கள். ஸோ அது ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடி, காஷ்மீரிலிருந்து ஆரம்பித்து, இன்னைக்கு அப்படி சொன்னால் நம்ம ஊர்க்காரங்க நிறைய பேர் சண்டைக்கு வந்துடுவாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, சைவ சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்ட்டு. அது இந்தியா முழுமையும் பரவி இருந்தது. அதற்கு பிறகு அந்நிய படையெடுப்புகள் தான் முக்கியமான காரணம் அது அழிந்து போவதற்கு, ப்ராக்டிஸ் இல்லாமல் போவதற்கு, கோவில்கள் உடைந்து போவதற்கு. அப்போ எஞ்சி நிற்கக்கூடிய இன்றைக்கு சித்தாந்த சைவம் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அப்படித்தான் இருந்ததுன்னு நம்ம கற்பனை கதையை எழுதக்கூடாது. இப்போ வந்து ஏன் அது மட்டும்
தனித்து நிற்கிறது. நம் அரசர்களே வந்து காலாமுகர்களுக்கு கோயில்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதில் ரொம்ப நுட்பமாக இதை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வந்து இது காலாமுகர்களுக்காக உருவாக்கி கொடுக்கப்பட்ட கோவில், பிற்பாடு சைவ சித்தாந்திகள் அதை எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னா கோவில் இருக்கு, காலாமுகர்கள் போயிடுறாங்க, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ வந்து ஒரு சைவ சித்தாந்தி ஒரு குருக்களை போட்டு நடத்துப்பா அப்படின்னா அது சித்தாந்த கோயிலாகிடுது. ஆனால் அதில் எஞ்சின பல்வேறு விஷயங்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம். லகுலீச பாசுபதம் பரவி இருக்குங்கிறதுக்கு லகுலீசருடைய சிற்பம் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ஏதாவது ஒரு சித்தாந்த கோவிலாக, சித்தாந்த சைவ கோவிலாக மாறி இருக்கும். இந்த கோவில்கள் இந்தியா முழுக்கையும் பரவி பலவேறு சைவ செக்ட் உருவாகி பரவி இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாளடைவில் பேரரசர்களுடைய ஆதரவு எதற்கு இருந்தது? இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம பக்தி இயக்கத்தை பற்றி சொன்னப்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி சைவ பெரியோர்களான நாயன்மார்கள், அவர்கள் எல்லோரும், அதாவது இதில் பாடியவர்கள், அவர்கள் சித்தாந்த சைவத்தை முன்னெடுத்தவர். உங்களுக்கு வந்து அதோடைய மறுமலர்ச்சிக்கு முன்னாடி வேற யாராலையும் நிற்க முடியல. அவர்கள் ஊர் ஊராக போய் பாடுகிறார்கள். அவர்களை பின்பற்றி அதற்கு பிறகு வரக்கூடிய அரசர்கள், பல்லவர்கள் தங்களை ராஜசிம்மனெல்லாம் வந்து தன்னை சைவ சித்தாந்தி என்றே தான் சொல்கிறான். அப்போ அவனை போன்ற ஒரு அரசன் சொல்லும் பொழுது, அதே ஒரு சில தலைமுறைகளுக்கு முன்னாடி மகேந்திரவர்ம பல்லவன் தன்னுடைய மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிற நூலில் எல்லா சைவத்தையும் விட்டு கேலி பண்ணி தள்ளுறான். சைவம், பௌத்தம் எல்லாரையும் கம்ப்ளீட் ஃபார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அது கேலி கூத்து ட்ராமா அவன் எழுதுறான். அதே அவனுக்கு ஒரு 4 தலைமுறை தள்ளி வர்ற அரசன் ராஜசிம்மன், 2ஆம் நரசிம்மவர்மன் அவனுக்கு பேர். அவன் தன்னை சைவ சித்தாந்தி அப்படின்னு அவன் வந்து கல்வெட்டு பொறிப்புல காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் எழுதுறான். அப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. சோழ பேரரசர்கள் அனைவருமே சைவ சித்தாந்திகள். அப்போ அவங்க வந்து பெரும் கோயில்களை எழுப்புகிறார்கள், சைவ சித்தாந்தத்துக்கு முன்னுரிமை தருகிறார்கள், மற்றதை நசுக்கினார்கள் என்று நான் சொல்லலை. மிகப்பெரிய மறுமலர்ச்சி. ஒரு பக்கம் தேவார மறுமலர்ச்சி காலம், அதை ஒட்டி அரசர்களின் பேரெழுச்சி காலம், எல்லாமே சித்தாந்த சைவத்துக்கு ஆதரவான காரணத்தினால தமிழகத்தை பொறுத்தவரை மற்றதெல்லாம் வந்து. இன்னொரு பக்கம் ஆதிசங்கரர் போன்றவர்களுடைய ஒரு கண்டனத்தை தாண்டி சைவ சித்தாந்தம் தனித்து நிற்பதற்கு அதோடைய பாரம்பரியமும் அதில் வந்த முக்கியமான ஆச்சாரியர்களும் முக்கியமானவர்களாக ஆகிறார்கள். அதற்கு ஒரு பரம்பரை இருக்கிறது, சந்தானாச்சாரியர்கள்னு. இன்றைக்கும் நீங்கள் சைவ கோயில்களில் போனால் ஒரு 4 பேர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 63 நாயன்மார்களோட சிற்பங்களுக்கு அடுத்ததாக சந்தானாச்சாரியர்கள் அப்படின்னு நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதிலிருந்து கிளைத்து உருவான ஆதீனங்கள் இன்றைக்கு வரை இருக்கக்கூடிய, இதற்கு இணையாக மற்ற சைவத்திலெல்லாம் கிடையாது. இதே இது நீங்கள் கர்நாடகத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து வேறு ஒரு மரபு கிளைத்து எடுக்கிறது, வீரசைவ மரபு. அது சித்தாந்த சைவத்திலிருந்து உருவானது அல்ல, சைவ சித்தாந்தத்திலிருந்து உருவானதல்ல, அது வேறு. அப்போ அந்த பார்ட் வந்து அந்த இடத்துல அதற்கான விதை இருக்கிறது, அது மேலே இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் மற்ற எல்லா சைவங்களும் போக தனித்து நிற்பது, ஒரே ஒன்றாக நிற்பது சைவ சித்தாந்தம். இதுவே ஒரு எவல்யூஷனரி மாடல் தான். ஏதோ ஒன்று தனித்து நிற்பதற்கு யாரோ ஒருவர் காரணமாக இருந்து, அவருடைய பரம்பரை காரணமாக இருந்து அது தொடர்கிறது. அந்த கண்ணி இல்லாமல் போயிருந்தால் வேறு மாதிரியாக ஆகியிருக்கும். ஸோ லாட் ஆஃப் சோஷியோ கல்ச்சுரல். இதே இது வந்து அந்நிய படையெடுப்புகள்லாம் இல்லைன்னா, காஷ்மீர் முழுக்க இஸ்லாமைஸ் ஆகியிருக்கலைன்னா, காஷ்மீர் தான் இன்றைக்கி வந்து சித்தாந்த சைவத்துடைய ஒரு உயர் தலமாக இருக்கும். மத்திய இந்தியாவில் வந்து இன்னும் மாபெரும் கோயில்கள் எழுப்பப்பட்டிருக்கும். அப்போ இங்கிருந்து நிறைய பேர் வந்து பில்கிரிமேஜுக்கு அங்கே போயிட்டு இருப்பாங்க, அவங்க சைவ சித்தாந்திகளானா ஆக இருக்கும் பட்சத்தில். இன்றைக்கி நம்ம வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், இது வந்து தமிழர் மதம், சைவ சித்தாந்தத்தை தமிழ்நாட்டோடையது. அதோடைய மூல நூல்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது.